வணக்கம், வெல்கம் டு ஆகா சமையல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 3/4 கிலோ கறி எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேங்க. நான் 2 விசில் விட்டுருக்கேன். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடலெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். ஆனால் பிரியாணியில் உங்களுக்கு அந்த கடலெண்ணெய் ஸ்மெல்லாம் வராதுங்க. தாராளமாக நீங்கள் ஊற்றலாம். பிரிஞ்சி இலை, ரோஜா இதழ், ஏலக்காய் 2, பட்டை 2, கிராம்பு 3, கல்பாசி கொஞ்சங்க. இதை எப்படி எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு சிலர் வெங்காயத்தை ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிவிடுவாங்க. நான் எப்போவுமே இப்படி தாங்க போடுவேன். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுங்க. அதனால தாங்க இப்படி வதக்குறது. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் சேர்த்துக்குவேன். இது அடி பிடிக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இது நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 சேர்த்திக்கோங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடியில் இப்படி பிடிக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக தக்காளி போட்டிங்கன்னா அது எதுவுமே இருக்காது. எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடும். இந்த அடியில் பிடிச்சிருந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க இதை வதக்கிறதுக்கு. அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் இப்போது மிக்சியில் 4 தக்காளி கட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சிலர் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. நான் எப்போவுமே மிக்சியில் போட்டு அரைச்சி தாங்க சேர்ப்பேன். ஆனால் இது உங்களுக்கு நல்லா சூப்பராக வருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிராக கிடைக்குங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துருச்சு. அந்த இஞ்சி பூண்டு அடியில் பிடிச்சிருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா சேர்த்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா எண்ணெயிலே நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போது நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க தக்காளி வதங்கிறதுக்காக. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க, அதாவது 1 கிலோ அரிசி, பிரியாணி அரிசி. இப்போ இதையும் இதோடு சேர்த்து நல்லா அப்படி வதக்கிக்கலாம். ஒரு சிலர் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. நான் வந்து இந்த மெத்தடில் தாங்க எப்போவுமே செய்வேன். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி உங்களுக்கு உடையவே உடையாது. நல்லா உதிரு உதிராக உங்களுக்கு கிடைக்குங்க. பிரியாணியோடைய அந்த கரெக்டான பக்குவம் என்ன அப்படின்னா, அந்த பிரியாணி வந்து கையில் ஒட்டாமல் வர்றதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த பிரியாணி உங்களுக்கு அப்படி தாங்க வரும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் மட்டன் சேர்த்துக்கிறேங்க. வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த மட்டனை இப்போ நான் சேர்த்திக்கிறேன். அந்த தண்ணி எடுத்துட்டு பாருங்கள், மட்டன் சேர்த்தியாச்சு. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேங்க. தயிர் வந்து புளிச்ச தயிர் போடாதீங்க, புளிக்காத தயிராக பார்த்து போட்டுக்கோங்க. அதையும் கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மசாலா தாங்க சேர்க்க போகிறோம். பாய் வீட்டில் கண்டிப்பாக இது சேர்ப்பாங்கங்க. இது தாங்க பிரியாணிக்கு சீக்ரெட். இதில் வந்து 3 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் வறுத்துட்டு பொடி பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இந்த டம்ளரில் தாங்க அரிசி அளந்தேன், இதுலேயே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது நான் இதில் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் இப்போ இதில் தக்காளியிலேயே வந்து தண்ணி கொஞ்சம் விடும். தக்காளி, அந்த வெங்காயம் அதுலேயே லைட்டாக தண்ணி விடும். அதனால் நான் வந்து இதில் 7.5 டம்ளர் மட்டும்தாங்க ஊற்றுறேன். கறி வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோட 7.5 டம்ளர் கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி, அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நான் இது சாறு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ இதோட சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்துலேயுமே உப்பு போட்டிருக்கிறேங்க. கறியிலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. கரெக்டாக பார்த்து சேர்த்திக்கோங்க. மூடி போட்டுடலாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமே 2வது விசில் வரும்போது நீங்கள் வந்து அனலை சிம்மில் வச்சுருங்க.
அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தம் பிரியாணி மாதிரியே வருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், கேஸ் ரிலீஸ் பண்ணி போகிறேன். நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் 10 நிமிஷம் கழித்து உடனே அந்த கேஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா சாதம் பிரியாணி வந்து உங்களுக்கு குழஞ்சிரும். பிரியாணியே குக்கர்லேயே வச்சிடாதீங்க. பாருங்கள், பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள், உதிர உதிரா. உங்களுக்கு பிரியாணி உடையாமல் எவ்வளோ பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள். இது தம் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், குக்கரில் லைட்டாக கீழே வந்து பிடிச்சிருக்கு சாதம். குக்கரில் வைக்கும் போது இப்படி தாங்க பிடிக்கும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. சேர்த்திட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.